வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அனைத்தும் தலைவன் இயக்கம். இதுதான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேச போகிற தலைப்பு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மனிதன் நம்மளோட அகங்காரம், நம்மளோட மாயை என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளால் முடியாததில்லை, நான் இருக்கேன். இப்போ இருக்க சண்டைக்கு, இப்போ இருக்க பிரிவுக்கு, இப்போ இருக்க துன்பத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த ரெண்டும் தான். இது நீங்கள் எப்போ விட்றீங்களோ அப்போ தான் நடக்கும். இந்த பொட்டில் அடித்த மாதிரி நச்சுன்னு சொன்னால் எப்படி இருக்கும், நறுக்குன்னு சொல்லு, சுருக்குன்னு சொல்லு, அப்படி ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்கிற மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த பூமியில் எப்படி வாழணும்னு தெரிஞ்சிருச்சு, அந்த டெக்னிக் தெரிஞ்சிருச்சு, அந்த தொழில்நுட்பம் தெரிஞ்சிச்சு. ஆனாலும் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. ஏன் கேட்டிங்கன்னா, அனைத்தும் தலைவன் இயக்கம். இங்கே என்னென்னா, எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்குது. அளவும் கூட கொஞ்சம் கூட மாறாமல் நடக்குது. இந்த வீடியோ ஏன் நான் 2 நாளாக நான் 3 நாளாக என்ன யோசிக்கிறேன்னா, இந்த அணுனா என்ன, ஒன்றுமற்ற தன்மையிலிருந்து அணு எப்படி வந்துச்சு, அணுக்குள்ளே என்னென்ன இருக்குது, அணு எப்படி அதாவது என்னது உள்ளே எப்படி பார்ட்டிக்கலாக உள்ளே இருக்குது, எத்தனை பிரிவாக இருக்குது, எத்தனை அமைப்பாக இருக்குது, அது என்னவெல்லாம் பண்ணுது, அந்த அணுவெல்லாம் சேர்ந்து எப்படி நமக்கு மூலக்கூறாக வந்த நம்ம எப்படி மரமானோம், கல்லானோம், மலையானோம், நட்சத்திரம் ஆனோம், அந்த படிநிலை என்ன, இந்த மூலக்கூறு நீர்மமா திண்மமா வாயுவா எப்படி கட்டமைக்கப்படுது, அது எப்படி இந்த உடலாச்சு, அந்த உடலுக்குள்ளே இந்த உறுப்புகள்லாம் எப்படி ஆச்சு, செல்லாச்சு, திசு ஆச்சு, உறுப்பு மண்டலம் ஆச்சு, அதுக்கு ஒரு உயிர் வந்துச்சு. அந்த உயிர்னா என்ன, இதுக்குள்ளே ஒரு மனம் வந்துச்சு, மனம்னா என்ன, மனம் நம்மளை இப்போ ஆட்டுவிக்குது மாயைங்கிற பேரில். அது நமக்கு நல்லதை பயன்படுத்திக்கலாமா, இல்லை அது பண்ணுறத நம்ம ஏற்றுக்கணுமா? அப்போது ஆன்மானா என்ன, அவ்வளோ சக்தி வாய்ந்த ஆன்மா உனக்குள்ளே இருக்குன்னா என்னையே மாற்றிக்க முடியல, என்னையே தறிக்கட்டத்தனமாக அலைய வைக்குது, அது ஏன் வேடிக்கை மட்டும் பார்க்குது? இந்த ஆன்மாவை விட உயர்ந்தது எதுவுமே இல்லை, ஆன்மா தான் எல்லாமேன்னு சொன்னால், ஆன்மாவும் உடலும் சூட்சம உடலும் காரண உடலும் இதெல்லாம் இருந்தால் எது என்ன வழிநடத்தி கொண்டு போகுது? அப்போது நான் இங்கே வந்திருக்கிறதுக்கு என்ன காரணம், கர்மானா என்ன, அந்த கர்மா எனக்கு எவ்வளோ இருக்குது, அந்த கர்மா அப்படி நான் வேலை செய்கிறேனா, அப்படி செய்கிறதுக்கு நான் எப்படி கண்டுபிடிக்கணும், இங்கே இந்த உடல் எடுத்து வந்ததுக்கு என்ன காரணம்? அப்போது இதெல்லாம் ஓரளவு பேசிக்காக தெரிஞ்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் ஆகி போகும்போது என்ன கேட்டிங்கன்னா, அதுதான் செயல்படுத்துதுங்கிறது ஆணித்தரமாக பட்டவர்த்தனமாக தெரிஞ்சிடுது. இப்போ எனக்கு திறமை, நான் பேசுகிறது, நான் ஆடுறது, நான் ஓவியம் வரைகிறது, நான் எலான் மஸ்க் மாதிரி, பிஎம் மாதிரி, சிஎம் மாதிரி, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பாப்புலரான செலிப்ரிட்டி ஆகிறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் இந்த பிறவியில் எடுத்து வச்ச ஒரு அறிவு கிடையாது, அது முற்பிறவிலேருந்து கொண்டு வந்தது. இப்போ நான் இங்கே வாழ்ந்துட்டுருக்கிறதுக்கு அதுதான் ஃபியூலாக இருக்குது. அதையும் தீக்கணும். இங்கே வந்ததுக்கும் நான் இந்த பிறவியில் அதை அழிச்சிட்டு இன்னும் ஏதாவது துன்பத்தையும் துயரத்தையும் உள்ளே சேர்த்துக்கக்கூடாது. அப்படி நான் சேர்த்துக்கிடாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், நான் ஏற்கனவே இதை அழிச்சிட்டேனாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்போது அந்த அணு எனக்கு என்ன சக்தி கொடுக்குது, அணு எப்படி அணுவை நான் எப்படி நான் கட்டமைச்ச இதை நான் ஏதாவது அதோட போக்கில் போகாமல் வேறு போக்கில் போகிறேனா, துன்பத்தை அழிக்கிற அந்த சக்திக்கிட்ட நான் போய் இன்னொரு துன்பத்தை சேர்க்குற மாதிரி ஆசையை உருவாக்கிக்கிறேனா? ஆசை எங்கே உருவாகுது? ஆசையை இங்கேயே அழிச்சிக்கலாமா, இல்லை யாராவது தான் அழிப்பாங்களா? நான் க்ரியேட் பண்ண ஆசையை நான் தானே அழிக்கணும். அப்போ எப்போ அழிக்கணும், எப்படி அழிக்கணும், இதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா? இப்படிலாம் ஒரு அறிதல், புரிதல், தெரிதல் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அனுபவம்னு உங்களை துன்பம் கொடுக்குதா, இன்பமும் ஒரு அனுபவம் தான், துன்பமும் அனுபவம் தான். இந்த அனுபவம் உங்களுக்குள்ள ஒவ்வொரு செல்லிலும் மலர்ந்து உங்களை ஒரு கரையேற்றி அதுதான்
அந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்கிற அணுவில் அறிவெடுத்து வந்தால் கூட அந்த எலக்ட்ரானும் புரோட்டானும் தான் என்னது, இடகலை பிங்கலை. அந்த சுழுமுனை தான் உள்ளே இருக்க சக்தி. அந்த அவுட்டர் லேயரில் இருக்கிற அந்த அணு வந்து உங்களுக்கு வந்து அந்த உள்ளே இருக்கிற அந்த புரோட்டான், நியூட்ரான் வந்து உள்ளே அசையாமல் நிலையாக இருக்குல்ல, அதுதான் சக்தி சிவம். அந்த சக்தி சிவத்தை நம்ம எப்படி வந்து ஐக்கியமாகறோம்னா, இந்த இடகலை பிங்கலை, இந்த சூரியன் சந்திரன், இது மூலம் நம்ம இணைச்சு அதுக்குள்ளே நம்ம புரிதல் ஆகி இதே பிரபஞ்சத்துக்குள்ளேயும் சிவசக்தி இருக்குது, இடகலை இருக்குது, பிங்கலை இருக்குது. அதோட நம்ம மெயின் பாயிண்ட்டோட கனெக்ட் ஆகிறோம். இதுதான் முக்தி, இதுதான் தன்னை அறிதல். இந்த தன்னை அறிதல் நிகழ்ந்த உடனே உங்களை டபக்குன்னு நீங்கள் வந்து முக்திங்கிற தன்மைக்கு உள்ளே குதிச்சிருதில்ல. இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ தான் அடுத்த கட்டத்துக்கு வந்து உங்களை கொண்டு போய் சமாதி நிலையில் கொண்டு போய், சமாதி நிலையிலையும் இந்த சர்க்கிள்கள் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச அத்தனையிலேருந்து பரமபத விளையாட்டு மாதிரி டொபக்குன்னு கீழே வந்துடலாம். அதுக்கு இந்த ஆணவமும் மாயையும் நமக்கு அதோட பங்குலேருந்து எடுத்து நமக்கு உதவி பண்ணுற தன்மைக்கு மாறணும். அப்போ நம்ம ஐம்புலன்களால் சேர்த்து வச்சதை கொஞ்சம் கொஞ்சமாக எரிச்சிருக்கணும். அந்த ஐம்புலன்களில் சேர்த்து வைக்கிறது வந்து வெளிமுகமாக திருப்பினா நமக்கு இந்த மாதிரி சேரும். உள்முகமாக திருப்பணுங்கிற அறிவு நமக்கு கொடுக்கப்படணும். அதன் மூலம் நம்ம வந்து சுருங்கி அப்படி வந்து அந்த ஃப்ரீஸ் ஆகி போகிறது வந்து இல்லை, அது நம்ம இல்லாமல் ஆக்குறது அந்த தன்மைகளை. அப்போ நம்ம புலன்களை குறைக்கும் போது மட்டும்தான் நம்ம மூச்சாக உணர முடியுது. அந்த மூச்சு தான் இடகலை பிங்கலையாக போய் சுழுமுனையில் மூடி, சுழுமுனையிலேருந்து ஆற்றல் நமக்கு வெடிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த ஆற்றல் வெடிச்சிட்டு இருக்கிறதுலேருந்து தான் நம்ம உயிர் வாழ்கிறோம். தண்ணி குடிக்காமல் உயிர் வாழ்கிறோம், சாப்பிடாமல் உயிர் வாழ்கிறோம். இந்த மாதிரி உயிர் வாழ்கிறது கொஞ்சம் சக்தியாக அந்த டெக்னாலஜி, அந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால அவங்க சாப்பிடாமல் வாழ்கிறாங்க. நம்ம கண்டுபிடிக்காமல் நம்ம இந்த பக்கம் திரும்பி ஒரு மாயையில் சிக்கினதுனால தான் அதிகபட்ச உணவு, அதிகபட்ச ஆசைகள், அதிகபட்ச பொருட்கள் சேர்ப்பு, நிலையாமையை பற்றி நமக்கு ஒரு அறிவு இல்லாமல் ஒரு அறியாமை. இங்கே போய் பரிகாரம் பேரில், ஜாதகம் பேரில், ஜோதிடம் பேரில், பில்லி சூனியங்க பேரில் போய் சிக்கிக்கிறது, அதெல்லாம் பண்ணுறது என்ன கேட்டிங்கன்னா அறியாமையில் பண்ணுறது. இது அதீத நம்பிக்கை வந்து இந்த பக்கம் வைக்கிறது. இப்பையும் நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு அதுக்குள்ளேருந்து முங்கி எழுந்து வந்து தப்பி தவறி கரையேறி திரும்ப தன்னை அறிதலுக்கு தான் வரணும். அது கால விரயம். அதனால தான் திரும்ப சொல்கிறாங்க, தன்னை அறிதல் நிகழ்ந்த போது நான் இவ்வளோ தப்பு பண்ணிட்டேன், இவ்வளோ காலம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி முழிக்கிறத விட, அனுபவம் பெற்றவங்களை வந்து நம்ம வந்து கேட்டுக்கணுங்கிற ஒரு காரணத்தினால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இவங்க எழுதின திருமந்திரம், திருவாசகம், அந்த மாதிரி சித்தர்கள் ஞானிகளோட புக்கை எடுத்து நம்ம படிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, எங்கே சறுக்குனாங்க, எப்படி ஏறினாங்க, அவங்க அனுபவம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, அதே மாதிரி நமக்கு வருதா, நாம் அதே வழியில் போகிறோமாங்கிறதுக்கு சின்ன ஒரு ட்ரையல், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் தான் ஏறணும், நீங்கள் தான் அதை கற்றுக்கணும். ஏன்னா நீங்கள் தான் சாப்பிட்ணும் உங்கள் பசிக்கு. அப்போ ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டமைக்கப்பட்டதே இப்படி தான், இறை சட்டமே அப்படி தான், அட்மினிஸ்ட்ரேஷனே அப்படி தான். முதல்ல அதோடய ரூல்ஸையும், அதோட ஒரு விளையாட்டு இருக்கணும்னா அதோட விதிமுறை தெரியணும் இல்லையா. இங்கே ஒரு விளையாட்டு, இங்கே ஒரு கேம், இந்த விதிமுறையே தெரியாமல் நீங்கள் என்ன கேம் விளையாடுறோம்னா பிரபஞ்சம் திரும்ப திரும்ப கேட்குது. விதிமுறையாக அறிஞ்சியா, உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, உனக்கு என்ன அந்த கதாபாத்திர ரோலில் என்ன விதி கொடுக்கப்பட்டிருக்கு, நீ என்ன ரோலுக்கு வந்திருக்கேன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டு தான் பண்ணுது. இங்கே மனிதம் அப்படிங்கிறதுக்கு மொத்த ரோல் இருக்குது. இண்டிவிஜுவலுக்கு தனி மனிதனுக்கு ஒரு ரோல் இருக்குது. நீங்கள் ஜாதி, மதம், அந்த இனம், அந்த மொழி, உங்களோட நிறம், உங்களோட சுவை, மொத்தரோட உங்களோட திடம், எல்லாத்தையும் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்களா, இதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா, தெரிஞ்சுக்கிட்டும் கேம் விளையாடுறீங்களா அப்படின்னு தான் அந்த பிரபஞ்சம் திரும்ப திரும்ப கேட்குது. ஒரு வாட்டி, 2 வாட்டி, 3 வாட்டி, எத்தனை வாட்டி திரும்ப திரும்ப சொல்லுது. அந்த பிறந்து போகிறதுக்கு அனைத்துக்குமே. அப்போ நீங்கள் என்ன நிலையில் இருக்கீங்கிறது உங்களுக்கே புரியாத போது யார் உங்களுக்கு வழிகாட்டி உங்களை கொண்டு போய் கரை சேர்க்கணுங்கிற எண்ணமே லேட்டாக தான் வருது. அந்த லேட்டாக வந்தும் தப்பாகவே ஒரு இடத்துல நோக்கி போயிட்டே இருந்தோம்னா இது யார் பொறுப்பு? புரியுதா உங்களுக்கு? இது என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இன்றைக்கி எனக்கு அதாவது என்ன சொல்லுதுன்னா, உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, அதோட போக்கில் போ, வேறு வழியே கிடையாது. ஒன்றால் ஜாதகத்தை வச்சோ பரிகாரம் வச்சோ எதுவுமே மாற்ற முடியாது. மாற்றினா இங்கே எல்லாமே சரிஞ்சிரும். ஒரு சீட்டுக்கட்டை உருவினோன்னே எல்லாமே டப்பன்னு விழுந்து கடைசி வரைக்கும் போய் டம்னு விழுந்துடும் பார்த்தீங்கன்னா, அது மாதிரி தான் இந்த லைஃப் கொடுக்கப்பட்டிருக்கு.
அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கே இவ்வளோ நாள் ஆகுது. அதை புரிஞ்சுக்கிட்டவங்க சொல்கிறதுக்கும் நம்ம கேட்குறதுக்கும் இறைவா. அப்போ நாம் இறைவன் இடத்துலேருந்து உட்காந்து பார்க்கும்போது ரத்த கண்ணீர் இல்லை, ரத்த கடலே வருது. அப்போது இதெல்லாம் அந்த இறைவன் அனுபவம் படும்போது தான் நம்ம சொல்லிடுறோம்ல ஈஸியாக. எப்படி இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமும் நம்ம நகர்ந்து போகும்போது இவ்வளோ துன்பம் கொடுக்குறீங்க, இவ்வளோ துயரம் கொடுக்குறீங்க, அவன் மட்டும் அவ்வளோ இன்பம் இருக்குது, நான் என்ன பண்ணேன், எறும்பு கூட துரோகம் பண்ணலன்னு இப்படி இருக்கிறதுக்கு முழுக்க அனைவரும் நம்ம தான்.